ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கல்யாண வீட்டு கேசரி எப்படி பண்ணுறதுன்னா, எத்தனை பேருக்கு இந்த கல்யாண வீட்டு கேசரி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடாகி மெல்ட் ஆகி வந்ததுக்கு அடுத்து நட்ஸு சேர்த்துக்கோங்க. நட்ஸு உங்களுடைய சாய்ஸ் தாங்க. நான் இன்றைக்கி பாதாம், முந்திரி, பிஸ்தா அண்ட் கிஸ்மிஸ் பழம் சேர்த்துருக்கேன். நல்லா பொரிஞ்சதுக்கு அடுத்து கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதே சேம் கீயில் நான் ஒரு அரை கப்பு அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். ரவை சேர்த்து அந்த நெய்லேயே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் ரோஸ்ட் பண்ணதுக்கு அடுத்து அரை கப் ரவை எடுத்துருந்தோம்ல, ஸோ 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து ரவை நல்லா குக்காய் வரணுங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பபிள்ஸாக வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர்ஸ் குங்குமப்பூ எதனாலும் சேர்த்துக்கலாங்க. நல்லா ஃபுட் கலர் சேர்த்ததுக்கு அடுத்து 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுடைய சாய்ஸ், உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா சுகர் இன்னும் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு இந்த அளவுக்கு போதுங்கிறதுனால நான் 1 கப் அளவு சேர்த்துக்கிட்டேன். ஃபைனலாக 1 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது டோட்டலி ஆப்ஷனலுங்க, உங்களுக்கு வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு அகெயின் கீ சேர்த்துக்கோங்க. கீ சேர்த்து நல்லா கிண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரண்டியில் ஒட்டாமல் அப்படியே விழுவுங்க. அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கடுத்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த நட்ஸ் இருக்குல்ல, அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. எத்தனை பேருக்கு அந்த கல்யாண வீட்டில் வடை கேசரி வச்சு தருவாங்க, அது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு கல்யாண வீட்டு ஸ்டைலில் சூப்பராக கேசரி சுட சுட ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா அழகாக பவுலில் வச்ச உடனே கரெக்டாக செட் ஆகிடுச்சு. இதே பண்ணி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு என்னை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க. Thanks for watching.